திமுகவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது படிக்காம இருக்கணும். திமுக அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது பொய் சொல்லணும். பெரிய அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது ஊழல் செய்ய வேண்டும். திமுக என்றாலே அது ஒரு டிராமா கம்பெனி, நாடக கம்பெனின்னு சொல்லுவோம். இன்னைக்கு வேங்கை வயல் நிகழ்வுக்கு தமிழக காவல்துறை எழுதியிருக்கக்கூடிய அந்த கதை திரைக்கதை வசனம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதக்கூடிய கதை திரைக்கதை வசனத்தை மிஞ்சக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழக கிடையாது. உள்ளத்திலே உங்களுக்கு பயம் இல்லை என்றால் எதற்காக சிபிஐ என்கொயரியை தடுக்கிறேன்? அப்ப யாருடைய கண்ணை துடைப்பதற்காக இது போன்ற போலித்தனமான செயல்ல திமுக அரசு ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் தான் தெளிவுபடுத்துறாங்க. யாராவது ட்வீட்ல எப்படி போட்டாங்க, பேர் அப்படி சொன்னாங்க, பேச்சு அப்படி சொன்னாங்க, அதெல்லாம் யாரும் பொருட்படுத்த போவதில்லை. அது அக்கா வானதி சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும், அது அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் ஹெச்ராஜா அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் குன்னார் அவர்களாக இருக்கட்டும், தமிழிசை அக்காவாக இருக்கட்டும், எங்களுடைய ஒரே நோக்கம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி பாதையில் எடுத்துச் சென்று 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சியில் அமர்த்த வேண்டும். காமராஜர் கலாம் அறக்கட்டளை 34 பள்ளிக்கூடத்திலிருந்து 1330 குழந்தை செல்வங்களை கொண்டு வந்து ஒரு குழந்தையும் ஒரு திருக்குறள் 1330 திருக்குறள் சொல்லக்கூடிய நிகழ்வுல பேரூர் ஆதீனம் ஐயா சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் ஐயாவோடு நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இன்னைக்கு உலக பொதுமுறை நம்முடைய திருக்குறள் நூல குறிப்பாக பிஞ்சு மனங்கள் குழந்தைகள் 1300 பேரு 330 பேரு ஒரே இடத்துல வந்து ஆளுக்கு ஒரு திருக்குறளை சொல்லக்கூடிய நிகழ்வு இந்தியாவிலே முதல் முறையாக திருப்பூர் பெருமாள் நடந்து கொண்டிருக்கிறது. இது நிச்சயமாக வெறும் 1330 குழந்தைகள் இல்ல, அவங்க கூட 1330 பெற்றோர்கள் வந்திருக்கின்றார்கள். அதனால எப்படி நம்முடைய பிரதமர் அவர்கள் திருக்குறளை மூலை எல்லாம் எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றார்களோ, இன்னைக்கு குழந்தை செல்வங்களும் திருக்குறளை தாங்கள் கற்பது மட்டுமல்ல, இது போன்ற பொது மேடையில வந்து மக்களுக்கும் திருவள்ளுவர் கொடுத்திருக்கக்கூடிய திருக்குறளுடைய பயன் எடுத்து சொல்றாங்க. அதனால இந்த நிகழ்வுல பங்கேற்றதை என்னுடைய பாக்கியமாக பெருமையாக கருதுகின்றேன். நண்பர்களுக்கு அடுத்த கேள்வி. பாஜக மாநில தலைவர் அந்த இது தொடர்பா வந்து வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து உங்களுடைய பெயரை விட்டு ட்வீட் பண்ணிருக்காங்க. அதனால பல்வேறு கட்சிகளும் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. நீங்க மாநில தலைவரா இருக்கீங்க, இதெல்லாம் எல்லாம் நம்முடைய குடும்பம், எல்லாம் நம்முடைய சகோதர சகோதரிகள், எல்லாம் நம்முடைய தலைவர்கள் தான். யாராவது ட்வீட்ல எப்படி போட்டாங்க, பேர் அப்படி சொன்னாங்க, பேச்சு அப்படி சொன்னாங்க, அதெல்லாம் யாரும் பொருட்படுத்த போவதில்லை. அது அக்கா வானதி சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும், அது அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் ஹெச்ராஜா அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் குன்னார் அவர்களாக இருக்கட்டும், தமிழிசை அக்காவாக இருக்கட்டும், எங்களுடைய ஒரே நோக்கம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி பாதையில் எடுத்துச் சென்று 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சியில் அமர்த்த வேண்டும். அதனால் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், எந்த விஷயத்துல ஒரு குற்றத்தை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தாலும், எதையாக இருந்தாலும் கூட ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு எல்லா தலைவர்களும் கூட ஒருமித்த கருத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வேங்கையல் விவகாரத்துல இந்த திருமாவளவன் எம்பி கூட அவர் இந்த மாதிரி தமிழக அரசு செயல்பட்டது இல்லைங்க ஒரு கருத்து தெரிவிச்சு. இன்னைக்கு திமுக என்றாலே அது ஒரு டிராமா கம்பெனி, நாடக கம்பெனின்னு சொல்லுவோம். இன்னைக்கு வேங்கை வயல் நிகழ்வுக்கு தமிழக காவல்துறை எழுதியிருக்கக்கூடிய அந்த கதை திரைக்கதை வசனம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதக்கூடிய கதை திரைக்கதை வசனத்தை மிஞ்சக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழக கிடையாது. யாருக்கும் இதன் மீது நம்பிக்கை இருக்க போவதில்லை. வேங்கை வயல் சம்பவம் நடந்து ஆண்டுகளை கடந்து நின்று கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு ஏதோ சமுதாயத்துக்குள்ள ஒரு பிரச்சனை, அதிலே ஒருவன் இந்த மாதிரி நாங்கள் கலக்க போறோம்னு பேசினாங்க, அதை செய்து காட்டுவதற்காக அவங்க செஞ்சாங்க அப்படின்னு இத்தனை நாட்கள இல்லாத ஆடியோ வீடியோ வெளியே வருது. இதையெல்லாம் திமுக அரசு நடத்தக்கூடிய ஒரு கதை திரைக்கதை வசனமாகத்தான் இந்த வேங்கை வயல்ல காவல்துறை அளித்திருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்டை நாங்க பாக்குறோம். உள்ளத்திலே உங்களுக்கு பயம் இல்லை என்றால் எதற்காக சிபிஐ என்கொயரியை தடுக்கிறேன்? இன்னைக்கு கள்ளக்குறிச்சியினுடைய சாராய சாவு அந்த வழக்குல உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாம் சிபிஐ பரிந்துரை செய்து சிபிஐ வந்துட்டாங்க. முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையாலும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடிய திமுக அரசு இருந்தால் எதற்காக சிபிஐ விசாரணை நீங்க தடுக்கணும்? கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அதை ஏத்துக்கலாம், கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஏத்துக்கலாம், எதிர்கட்சிகள் நாங்க யாரும் ஏத்துக்கல, ஏன் வேங்கை வயல்ல இருக்கக்கூடிய மக்களை ஏத்துக்கலாம். அப்ப யாருடைய கண்ணை துடைப்பதற்காக இது போன்ற போலித்தனமான செயல்ல திமுக அரசு ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் தான் தெளிவுபடுத்துகிறார். அதிமுக கூட்டணி தொடர்பான எடப்பாடி கிட்ட அவர்கிட்ட பேசினாலே போதும்,
நாங்க ரைடு விட வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. ரைடு விடுறதுக்கெல்லாம் நயினார் அண்ணனுக்கு எந்த அதிகாரம் இல்லைங்கண்ணா. அடுத்த கேள்வி. இல்ல திருப்பூர்ல வந்து அரசு விழாக்கள்ல வந்து இந்துக்களையும் ஆர்எஸ்எஸும் இழிவுபடுத்தியே பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? அண்ணா பாருங்க, நான் திருப்பூர் அரசு விழாக்கள் நான் புத்தக கண்காட்சியில பாத்தீங்கன்னா காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? ஆனா இன்னைக்கு திமுகவுல உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது படிக்காம இருக்கணும். திமுக அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது பொய் சொல்லணும். பெரிய அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது ஊழல் செய்ய வேண்டும். இந்த 3 தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு திமுக அமைச்சரோ, திமுகவுடைய எம்எல்ஏவோ, திமுகவுடைய மக்கள் பிரதிநிதியோ ஆர்எஸ்எஸ் தான் காந்தியை கொன்றாங்க என்று பொய் சொல்வதில் எந்த ஒரு புது விஷயத்தையும் நான் பார்க்கிறேன். அவர்கள் பொய்யிலே பிறந்தவர்கள், ஊழல் செய்வதற்காக பிறந்தவர்கள், அடிப்படை அறிவில்லாதவர்கள். அதனால அவங்க சொல்வதை பெரிதாக பொருட்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய ஆக்சுவலா கேள்வி அரசு விழால அப்படி நடந்தது. அரசு விழால யார் பேசினாங்க? பேசுனது பலகடுப்ப அவர் இயக்குனர் படம்காரன் பேச்சாளர். சில பேருக்கு என்னன்னாங்கன்னா, சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை பேசிதான் மக்கள் மனதுல அவர்களை பற்றி பேசுவார்கள் என்கின்ற எண்ணம் சில பேருக்கு இருக்கு. சர்ச்சைக்குரிய கருத்து நீங்க சொல்லக்கூடிய எந்த தலைவர் பேரையும் நான் பயன்படுத்தல. எனக்கு தமிழகத்துல எந்த விதமான அரசியல் நடக்குதுன்னா மேடை ஏறி மைக்கு பிடிச்சு என்ன மைக் இலவசம், வாய் இலவசம், பேச்சு இலவசம். சர்ச்சைக்குரிய 2 கருத்தை பேசினா மீடியால அது ஒரு 10 நாளைக்கு இருக்கும். அதன் மூலமாக நமக்கு ஒரு இடம் கிடைக்குதுன்னு நம்புறாங்க. அதெல்லாம் எந்த தலைவர்களையும் எங்கேயும் அது கொண்டு செல்ல போவது கிடையாது.